அனைவருக்கும் வணக்கம். இடைநிலை ஆசிரியர் தேர்வு 2024 நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக அது வந்து ப்ராசஸில் தான் இருக்குது. அதனால் தேர்விற்கு படிக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இப்போவே முன்கூட்டியே திட்டமிட்டு படிக்கலாம். ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து சரியான முறையில் நீங்கள் எல்லாருமே பயன்படுத்திக்கணும். ஏன்னா நம்ம படிக்க வேண்டியது வந்து நிறைய இருக்குது. தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் 5 பாடங்கள் வந்து நம்ம முழுமையாக படிக்கணும். இதை மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மீண்டும் கிடைக்காது. இப்போ நிறைய பேர் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் சம்மந்தமாக கேட்டிருந்தீங்க. இது வந்து ப்ராசஸில் தான் இருக்குதுன்னு சொல்லி என்னுடைய கருத்து நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இப்போ டிஆர்பி ஹெல்ப்லைனில் நிறைய பேர் தொடர்பு கொண்டு கேட்டு அவங்களுடைய கோரிக்கைகளை வந்து கொடுத்துருந்தாங்க. அதற்கு முன்பாக இந்த இடைநிலை ஆசிரியர் தேர்விற்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு சொல்லி கேட்கும்பொழுது அவங்க ப்ராசஸில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ முதுகலை ஆசிரியர் தேர்வு பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இப்போதைக்கு எதுவும் தகவல் இல்லை அப்படிங்கிற தகவலை தான் சொல்கிறாங்க. இப்போ பிஜிடிஆர்பி எக்ஸாம் எப்போ வரும் நம்ம கேட்டோம்னா இல்லை அதை சார்ந்து எங்களுக்கு எதுவும் தகவல் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இடைநிலை ஆசிரியர் தேர்வை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேணாலும் கால் பண்ணி கேட்டு பாருங்கள், ப்ராசஸில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து படிக்கலாம், நோட்டிஃபிகேஷன் வரும்போது நீங்கள் பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்க. வேக்கன்ட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்த்ததை விட கூடுதலாக தான் இருக்குது. அதனால் இது ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை எல்லாருமே சரியான முறையில் பயன்படுத்திக்கணும். அதே போல் இடைநிலை ஆசிரியர் தேர்வு எழுதுவதற்கு பிஎட் முடித்து டெட்டு பேப்பர் 1 பாஸ் பண்ணவங்க எலிஜிபிளா அப்படின்னு நம்ம வந்து கேட்டோம். இப்போ வந்து விதிகளில் வந்து திருத்தம் செஞ்சுருந்தாங்க. அதனை சார்ந்து கேட்கும்போது இல்லை அது சம்மந்தமாக எங்களுக்கு வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து செக் பண்ணிக்கிங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து நேரடியாக அவங்க வந்து எலிஜிபிள்னு சொல்ல மாட்டாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. நோட்டிஃபிகேஷன் அப்போது செக் பண்ணிக்கன்னு சொன்னாங்க. ஏன்னா இதுவும் நிறைய பேர் கேட்டாங்க. இப்போ நம்ம கவர்மெண்ட் வந்து ஒரு பாலிசி டிசிஷன் எடுத்து அதில் வந்து கொள்கை அதை அவங்க வந்து திருத்தம் செய்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா தாராளமாக சிஎம் செல்லுக்கு தொடர்பு கொண்டு கோரிக்கை வைக்கலாம். சரிங்களா? அதனால் இப்போதைய வரைக்கும் நம்ம டெட்டு பேப்பர் 1 டீச்சர் ட்ரைனிங் முடித்து டெட்டு பேப்பர் 1 பாஸ் பண்ணவங்க தாராளமாக நீங்கள் வந்து இந்த இடைநிலை ஆசிரியர் தேர்வுக்கு வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணலாம். மீண்டும் சொல்கிறேன், இது இப்போ கிடைச்சிருக்கிறது ஒரு அரிய வாய்ப்பு தான். இப்போ நம்ம எலிமெண்ட்ரி செக்ஷனில் பொறுத்த வரைக்கும் மாணவர் சேர்க்கை வந்து நம்ம எதிர்பார்த்ததை விட வந்து அதிகரிக்கலை. அதனால் இந்த முறை வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை எல்லோரும் சரியான முறையில் பயன்படுத்திக்கணும். முன்கூட்டியே திட்டமிட்டு படிக்கணும். இப்போ நம்ம பிடிஎஸ்டன் பிஆர்டி எக்ஸாம் இப்போ கால்ஃபர் பண்ணும்போது நிறைய பேர் பரீட்சை வரும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் நோட்டிஃபிகேஷன் விட்டதுக்கப்புறம் இடைப்பட்டதை வந்து படிக்கிறதுக்கு அவங்களுக்கு போதுமான அளவு டைம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய மேஜர் 10 யூனிட் மட்டும்தான். ஆனால் உங்களுக்கு அப்படி கிடையாது. தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூகம் 5 முக்கிய பாடங்களை வந்து நம்ம படிக்கணும், ரிவிஷன் பண்ணணும், நிறையாவுக்கு நம்ம ரிப்பீட் ரிவிஷன் கொடுக்கணும், ஏதாவது பயிற்சி நீங்களாகவே டெஸ்ட் எழுதி பார்க்கணும், நிறைய வேலைகள் இருக்குது. அதனால் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் அந்த ஜாப் வந்து கண்டினியூ பண்ணிவிட்டு இப்போவே முன்கூட்டியே திட்டமிட்டு படிங்க. நம்மளுக்கு நிச்சயமாக மே 2024க்குள்ளார தேர்வு நடைபெறும் தான் பொதுவாக தகவல் கிடைச்சிருக்கு. அதனால் தாராளமாக நீங்கள் எல்லோரும் இப்போவே ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த புதிய ஆண்டு 2024 வரவிருக்கின்றது. அந்த வருடம் வந்து நிச்சயமாக உங்கள் அனைவருக்குமே நல்லதொரு ஆண்டாக அமைவதற்கு, உங்களுடைய இலக்கை அடைவதற்கு கல்விக்கண் சேனல் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.